வெல்கம் டு இணைந்த கையில் ஐஏஎஸ் அகாடமி. நாங்கள் இப்போ அகாடமியில் டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்குங்களா, அதுக்குரிய டெமோ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இணைந்த கையில் ஐஏஎஸ் அகாடமி திருச்சியில் இருக்குது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூரில் பால் ஆயில் மில் ஸ்டாப்பில் பக்கத்தில் இருக்குது. கேட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த டெமோ வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அந்த மேக்னடிசம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டினா என்ன, மேக்னடிசம் என்ன? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் another. எலக்ட்ரிசிட்டி மேக்னடிசம் ஒன்று வந்து தொடர்புடையது. மேக்னடிசம் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை, எலக்ட்ரிசிட்டி மேக்னடிசம் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்கணும். ஸோ மின்சாரம். ஸோ இன்னைக்கு மின்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரம் பல்வேறு வகையில் உபயோகப்படுது. மின்சாரம்னா நம்மளால இருக்க முடியாது. இது வந்து சம்மர் டைமாக இருக்குது, கொஞ்சம் ஃபேன் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. பவர் கட்டு அப்படின்னா நம்மளால தாங்கிக்க முடியாது, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டோம். ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்காங்க. ஸோ மின்சாரத்தின் உபயோகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய அத்தியாவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்தாமல் நம்மளால இருக்க முடியாது. ஒவ்வொரு பொருளுடைய செயல்பாடுக்கும் மின்சாரம் முக்கியமானது. சரி, அப்படின்னா மின்சாரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு கரண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படியே வரும். அது எலக்ட்ரான்கள் ஓட்டமே மின்னோட்டம். சரி, எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா அணுவின் உட்பகுதியில் இருக்கும் எலக்ட்ரான்கள். சரி, அணுவின் வெளியேற்ற பாதையில் இருக்கும். அணுவின் உட்பகுதியில் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அணுவின் வெளியேற்ற பாதையில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது வந்து எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு வந்து எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லைங்களா, ஒரு இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் அதான் அதன் மூலியமா தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். அதுல ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இல்லை. டைனமிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அதுதான், அதாவது என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்கிறது, ஸ்டாட்டிக் எனர்ஜி நிலையாற்றல் சொல்லுவோம் இல்லையா. டைனமிக் ஆற்றல் இயக்க ஆற்றல். இயக்கம் மீன்ஸ் நகரணும், அது ஒரு ப்ராசஸ் நடக்கணும், அது நடந்தாதான் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் அல்லது நகர்றது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டைனமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ ஸ்டாட்டிக்னு சொல்லும் போது எலக்ட்ரான்ஸ் ஆர் டேக்கிங் ரெஸ்ட் அட் எ டைம், சர்டன் டைம். ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஐடியல் அப்படியே இருக்குது. ஸோ அதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ அந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் ஃப்ளோ, இங்க அது ஏசியா இருக்கட்டும் டிசியா இருக்கட்டும், அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இல்ல, நோ கரண்ட் ஃப்ளோ. ஈவன் தோ அது வந்து ஏசியா இருக்கலாம் அல்லது டிசி எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கண்டக்டர் என்றால் கடத்தி, மின்சாரத்தை கடத்தும் தன்மையுள்ள அனைத்து பொருட்களும் கடத்தி என்று அழைக்கப்படும். சரிங்களா? அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா கடத்தும் தன்மை அதிகமாகவும் கடத்தா தன்மை குறைவாகவும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 90% கடத்த தன்மை இருக்குது, ஒரு 10% கடத்தா தன்மை இருக்கும். நான் கண்டக்டிங் கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். சரிங்களா? அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் சொல்லப்படும், கடத்தும் தன்மை உள்ளது. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா காப்பர், அலுமினியம், இரும்பு, இது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய நிக்கல், கோபால்ட், இது சம்பந்தப்பட்ட ஒரு அனைத்து பொருட்களும் வந்து மின்சாரத்தை கடத்தும் தன்மை பெற்றதாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். எல்லா உலோகங்களோ மின்சாரத்தை நன்றாக கடத்தும். சரியா? ரைட். இப்போ இது யூஸ்வலா என்னது நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றான். ஸோ இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது கடத்தாத தன்மை அதிகமாகவும் கடத்தும் தன்மை குறைவாகவும் இருக்கும். 90% கடத்தாத தன்மை இருக்கும், 10% கடந்த தன்மையா இருக்கும். அதுக்கு எதுனா சொல்லலாம் அப்படின்னா பிளாஸ்டிக், ரப்பரு, வுட்டு. ஸோ இது சம்பந்தப்பட வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் சொல்லலாம். ரப்பரு, கிளாஸ், கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி வந்து மின்சாரத்தை கடத்தாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய அனைத்து பொருட்களும் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் என்று அழைக்கப்படும். சரிங்களா? இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு இம்பேலன்ஸ் லெவல் ஏற்படுது, சமநிலை இல்லை, சமமற்ற நிலை ஏற்படுகிறது. சரிங்களா? சமநிலை இல்லை இந்த இடத்துல. ஸோ அந்த சமநிலை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த சார்ஜஸ், அதாவது சார்ஜஸ் பிட்வீன் ஒன் மெட்டீரியல் டு அனதர் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரெண்டு மெட்டீரியல்ல அந்த சார்ஜஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஏற்படுது. இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அந்த மூவ்மெண்ட்ஸ் இல்லை. அந்த மூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா மேக்னடிசம்ங்கிற கான்செப்ட் போகும்பொழுது அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போறோம்.
இப்போ காந்தம் அப்படின்னு எடுக்கும்போது மாறுபட்ட துருவம், வட துருவம் தென் துருவம் அப்படின்னு 2 துருவங்கள் இருக்கும். அந்த 2 துருவங்களை பேஸ் பண்ணி வரும்போது 2 துருவங்களை நம்ம வந்து உற்று நோக்கும் பொழுது மாறுபட்ட துருவங்கள், அதாவது மாறுபட்ட ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ், நார்த் போல் சவுத் போல் இருக்கும், சவுத் போல் நார்த் போல இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஆர் அட்ராக்டிவ் டு ஈச் அதர், சேம் போல்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் டு ஈச் அதர். நார்த் போலும் வடதுருவதும் எவ்வளவுதான் கிட்ட கொண்டு போனீங்கனாலும் விலகி தான் போகும். சவுத் போலும் எவ்வளவுதான் கிட்ட கொண்டு போனாலும் விலகி தான் போகும். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம வர்றோம். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டக்டர் அதிகமாக இருக்கும், இன்சுலேட்டர் குறைவா இருக்கும். செமிகண்டக்டர் அப்படின்னு பார்க்கும்போது செமிகண்டக்டர் குறைக்கடதிகள் சொல்றது. இது குறைக்கடதிகள் பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ்ல அதிகமா வந்து பயன்படுது. கடத்தன்மை பாருங்க, கடத்தாதன்மை பாதி இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸ்ல குறைவான மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை பெற்றதாக இந்த செமிகண்டக்டர் வந்து பயன்படுது. சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த வகையை சேர்ந்த அனைத்தும் வந்து செமிகண்டக்டர் என்று அழைக்கப்படும். சரிங்களா? ரைட். இப்போ கண்டக்டர்னா என்னன்னு சொன்னோம், செமிகண்டக்டர்னா என்னன்னு சொன்னோம், இன்சுலேட்டர்னா என்னன்னு சொன்னோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த மேக்னடிசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைனலாக இந்த மேக்னடிசம் வரும். இந்த மேக்னடிசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்னடிசம் காந்தத்தை கவரக்கூடிய தன்மை பெற்றது கூட காந்தம் என்று அழைக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ இந்த மண் இருக்கு, மண்ணில் காந்த துகள்கள், இரும்பு துகள்கள் இருக்கும். இந்த இரும்பும் காந்தமும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அந்த காந்தத்தால் கவரப்படக்கூடியது இரும்பு. சரியா? அப்போ அந்த மண்ணை எடுத்து நம்ம அந்த காந்தத்துல வந்து அந்த காந்தத்தை மண்ணில் தடவுக்கூடியதாகவும் இல்ல தடவு முடியல மேல வச்சாவே அந்த இரும்பு துகள் கவர்ந்துடும். சரியா? காந்தமானது இரும்பு துகளில் கவரக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும். சரியா? இதுதான் காந்தம், காந்தவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு விசை. சரியா? விசையானது அங்க கவரக்கூடிய விசை இருக்குது காந்தத்துக்கிட்ட. அதனால இந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னடிஸும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம் இல்லை, மின்சாரம்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை. these both terms are related with one another. ரைட்டுங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் ரெண்டுமே ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஏன்னா ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்குங்க. ஸோ மின்சாரம்னா காந்த சக்தி இருக்குது, காந்த சக்தியை பேஸ் பண்ணி தான் மின்சாரமானது அது கவரக்கூடிய விசையை பெற்றிருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து நம்ம உடல்ங்கிறது மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு கண்டக்டராக இருக்குது. கண்டக்டர்னா நம்ம வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய கண்டக்டர்னா நம்ம இதை கடத்தையாக பயன்படுத்த முடியாது. உயிருள்ள மனிதன் உடலானது. அப்போ நம்ம தொடும்போது என்னாக ஷாக் அடிக்குது, ஒரு எதிர்ப்பு விசை கொடுக்குது, மின் அதிர்ச்சி ஏற்படுது. சரியா? அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. மின்சாரத்தை வந்து தொட நேரிடும் பொழுது மின் எதிர்ச்சியால் நம்ம உடல் தாங்கும் சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது அதையே நம்மளால தாங்க முடியும், சிங்கிள் ஃபேஸ் எப்படியே தாங்க முடியாத சூழல் ஏற்படும். சரிங்களா? இப்போ மேக்னடிசம் அப்படிங்கிறது இதுதான், மின்காந்த விசை. அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும்போது மின்காந்த விசை. வெறுமனே காந்தத்துக்கு வந்து ரிப்பல்சிங் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை அப்படின்னு சொல்லும்போது அதான் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? அதனால தான் அது வந்து தொடும்போது ஷாக் அடிக்குது. ஸோ இது போன்ற கிளாஸஸ்லாம் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணால் இதை விட டீட்டெயிலாக நாங்கள் சப்ஜெக்டை கவர் பண்ணி உங்களை எக்ஸாமில் பாஸ் பண்ண வைப்போம். ரைட்டுங்களா? தேங்க்யூ வெரி மச்.